ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாலாம் வதக்க வேணாம். இது போல் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறமா 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கிட்டால் போதும். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். நல்லா மசாலா வந்து நிறைய இருந்தால் தான் நண்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் மசாலா வந்து நான் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நல்லா காரசாரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. மசால் கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நண்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ நண்டு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துருவோம். நண்டு வந்து ரொம்ப பெரிய நண்டெல்லாம் இல்லை, சும்மா ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கிற நண்டு தான். அதனால் பார்க்குறதுக்கு நிறைய தெரியுது. அவ்வளோதான். இந்த போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துருவோம். நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும். மசால் வந்து நமக்கு கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வறுவல் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் தண்ணி அதிகம் வேணாம். நண்டும் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெந்துக்கிட்டாலே போதும். நண்டு வெந்து அந்த நண்டோட கலர்லாம் நல்லா ஒரு ஆரஞ்சு இல்லை ஒரு ரோஸ் கலர் மாதிரி ஒரு கலரில் வரும். அந்த டைமில் நம்ம இறக்கணும். இப்போ மூடி வச்சுருவோம். 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகம், இதை பவுட்ரு பண்ணிடலாம். நண்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சோம் இல்லையா பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த 1/2 கிலோ மசாலாவுக்கு தகுந்த மாதிரி தான் பவுடரே நான் பண்ணேன். அதை சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். நல்லா அந்த மசால் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த போல் நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறிடுவேன். சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி. அதிகமாக நம்ம குழம்புலாம் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம லைட்டாக வறுவல் மாதிரி இந்த மசாலா செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் போட்டு, அதாவது பரோட்டாலேயே இதை போட்டு அஸ்மா வந்து சாப்பிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, பூண்டு 10 பல், அதே போல் இஞ்சியும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி ஒரு 10 சைஸில் போட்டுக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் இது போல் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா மிளகு, சோம்பு, இஞ்சி பூண்டு அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை வதக்கிடுவோம். நல்லா இது ஒரு பச்சை வடை போகிற வரைக்கும் சும்மா ஒரு 20-30 செகண்டுக்கு நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி கோழி ஈரல் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2ஆக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சேர்த்துட்றேன். தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதான். இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிளறி பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் மூடி வச்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா கொஞ்சம் தண்ணி விடலை, ஆனாலும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம். சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி போதும். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுறலாம். மூடி வச்சுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டேன். தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இது போல் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஈரல் வந்து அதிக நேரம் வேக தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதிக நேரத்துக்கு வேக விட வேண்டாம். அவ்வளோதான் பாருங்கள். சூப்பரான மசாலாவோடு சேர்ந்து ஒரு ஈரலும் சேர்ந்து அது தனித்தனியாக இல்லாமல் அந்த மசாலாவோடு சேர்ந்து இருக்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிடலாம். தூவிட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
அருமையாக இருக்கும். இந்த மசாலா எது ஈரல் எது அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதே போல் நீங்களும் சிக்கனில் ஈரல் வாங்கினா இது போல் சூப்பராக செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம், அடுத்து ஒரு 10 போல் பூண்டும், அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். நல்லா இந்த தக்காளியும் மசாலாவும் நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவாயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கினமே பாருங்கள், அந்த கனவா மீனில் இருந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அதிகமாக வேணாம். நம்ம வந்து ஒரு கிரேவி, ஒரு வறுவல் பக்குவத்தில் தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். அந்த கனவா வந்து முங்குற அளவுக்கு இருந்துக்கிட்டால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் கூட இல்லை, 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் வரைக்குமே வேக வைக்கணும்னு இல்லை. வேகலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு தண்ணி வற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 நிமிஷத்துக்கிட்ட தண்ணி வற்றுறதுக்கு ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணியில் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தூவிடலாம். தூவிட்டு இப்போ கிளறிடுவோம். பாருங்கள், மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதை சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கிரேவி பக்குவத்தில் கூட செய்யலை, வறுவல் போல் செஞ்சுருக்கேன். அப்போ நம்ம வந்து இந்த மசாலாவோட சேர்த்து ஒன்று எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அருமையான ஒரு கனவா மீன் வறுவல் ரெடி. 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, 3 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இது வந்து இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தானே வருது, அதனால் நிறைய நேரம் ஊற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மசால் வந்து நல்லா தடவியாச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய போடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் போட்டு நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், சிக்கனை விட வெங்காயம் தான் அதிகமாக தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கணும். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சிக்கன் ஊற வச்சு பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கடாயில் சேர்த்துடலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம இதில் எண்ணெய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயே இதில் போதும். அதனால் மறுபடியும் எண்ணெய் சேர்த்து அது வெங்காயம்லாம் வதக்கவும் தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக கடாயில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அப்படியே மூடி வச்சிருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் இந்த மாதிரி மூடி வச்சேன். இந்த 2 நிமிஷத்துலேயே சூப்பராக இருந்தால் தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம கிளறி விட்டுறலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்கவே வேணாம், சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே தான் வேகும், அதனால் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. நல்லா கிளறி விட்டுறணும், மறுபடியும் மூடி வச்சிடணும். அப்பப்போ வந்து எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா சிக்கன் வந்து அருமையாக வெந்துடும். அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நம்மளும் இடையில எடுத்து அப்பப்போ கிளறி விட்டு மூடி வைக்கணும். பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் சிக்கன் வந்து சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிக்கன் எடுத்து காட்டுறேன். நான் பார்த்தேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் நான் காட்டணும் இல்லையா.
சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் சிக்கனு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். அவ்வளோதான். இப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றது தான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதே சேர்த்துக்கலாம். நம்ம கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குடல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டியே கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா சுடு தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி கழுவுனோன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். மல்லித்தூள் சேர்த்துடலாம் 1 ஸ்பூன். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அடுத்து மஞ்சள் தூள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி வேணாம், ஏன்னா நம்ம வறுவல் போல் தான் பண்ண போகிறோம். அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த குடல் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். மேலே எக்ஸ்ட்ராலாம் ஊற்றவே இல்லை. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் விசில் போட்டு 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குடல் வந்து ஒரு 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த 8 விசில்லே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ குடல் வந்து தாளிச்சிடலாம். தாளித்து மறுபடியும் வேக வைக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதை வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. நம்ம வறுவல் தானே பண்ணுறோம். அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேன். சக்தி மட்டன் மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்துடும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இது கூட சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம குடல் வேக வைக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா போட வேண்டாம். இதில் நம்ம குடலை எடுத்து போட்டுருவோம். உப்பு எதுவுமே வேணாம். நம்ம முன்னாடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ இந்த மசாலா கூட நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குடல் வேக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். குடலில் தண்ணி ஊற்றிருந்த மசாலா தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் வற்றி வெறும் எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி வந்து நல்லா வதங்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வதங்கணும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ குடல் வந்து நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ குடல் அதில் கிடைக்காது. ஆனால் நம்ம வீட்டில் இப்படி இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸி தான். ரொம்ப அதிக மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கல. கம்மியான மசாலா சேர்த்து இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க ரொம்ப டேஸ்டியான மீன் எது அப்படின்னு. அதில் ஒரு மீனில் இந்த மீனும் ஒன்று. இது என்னென்னா ஊளி மீன். நம்ம கோயம்புத்தூரில் ஊளி மீன் சொல்லுவாங்க. சென்னை சைட்லலாம் இதை சீலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன் தான் இன்றைக்கி நம்ம வறுவல் பண்ண போகிறோம். நான் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். ஊளி மீனை பொறுத்த வரைக்கும் வறுவல் ஒரு சாம்பார் செஞ்சு இந்த மீன் வறுவல் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா தடவுறதுக்கு என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்ட அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துருவோம். அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால தான் நம்ம மீன் வறுவல் வந்து அதாவது காரம் அடிக்காமல் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து மீன் வறுவல் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் அடிக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டிங்கன்னா மீன் வந்து பாத்திரத்தில் ஒட்டாது. அந்த கருகின ஸ்மெல் வந்து நமக்கு தெரியாது. கருகின ஸ்மெல் ஏன் வருதுன்னா நம்ம மீன் சட்டியில் வந்து அடி பிடிக்கிறதுனால தான் அந்த கருகிற ஸ்மெல் வருது. அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒட்டவும் செய்யாது. ஒட்டாமல் இருந்தால் காரமும் அடிக்காது. 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது குட்டியாக இருக்கிறனால தான் அதிகமாக சேர்க்குறேன். இது போல் ஒரு லெமன் சேர்த்துடலாம். நல்ல சாறு ஒரு லெமன் சேர்த்துட்டு அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம்.
அவ்வளோதான். இப்போ இதை கலந்துடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போல் பேஸ்ட் போல் கலந்து எடுத்துக்கணும். அடுத்து இப்போ மீன் தடவிடலாம். நம்ம வந்து முதல்ல அந்த மசாலெல்லாம் போட்டோம் பார்த்திங்களா, அந்த மசால் போடுறப்போ நம்ம மீன் சேர்க்காமல் இருக்கிறதுனால என்னென்னா நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், உப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மசால் தடவி எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லா மீன்லேயும் மசால் தடவிடலாம். மீனுக்கு மசால் தடவியாச்சு. இப்போ இதை ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறிட்டு இருக்கட்டும். மீன் பொரிக்கிறதுக்கு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மீன் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. பொரிச்சுக்கலாம். நான் வந்து மீன் வந்து எண்ணெயில் போட்டாச்சு. உடனே திருப்ப வேணாம், கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் இப்படி விட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் வருது பார்த்திங்களா. அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்தோம்னா தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுப்பாக வெந்திருக்கு பாருங்கள். இதே போல் மீதி இருக்கிற மீனையும் பொரித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக பொரிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் வச்சுருந்து இன்றைக்கோ நாளைக்கோ இப்படி கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நீங்கள் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் இந்த மாதிரி மசால் தடவி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை உடனே ஒரே நாள்லேயே செஞ்சுருவோம் அப்படின்னா உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்த நாளும் சேர்த்து வச்சுருப்போம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். 2 பச்சை மிளகாய், ஒரு 8 போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப வலுவலுப்பெல்லாம் அரைக்க தேவையில்லை, கம்மியாக அரைச்சிக்கிட்டால் போதும். அடுத்து ஒரே ஒரு தக்காளி, தேவையான உப்பு, இதை கலந்துருவோம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஏன் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கோன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி வேணாம், கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். அந்த மசால் வந்து கருகாமல் இருக்கணும். இப்போ நான் இது போல் முட்டையை நம்ம லைட்டாக இந்த மாதிரி நல்லா கீரி வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே மசாலாலாம் இறங்கும். முட்டை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல மசாலாலாம் இந்த முட்டையில் படுற அளவுக்கு நல்லா சேர்த்து விட்டுறணும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி முட்டை வேகிறதுக்காகவும் சேர்த்தே தான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அப்போ தான் கருகாமல் முட்டை வந்து வறுக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் பாருங்கள் வச்சு நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஊற்றியிருக்க தண்ணியும் நல்லா வத்திருச்சு. அதே சமயம் முட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா இறங்கி நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடுவோம். நீங்கள் முட்டை அந்த மாதிரி மசால் போட்டு வேக வைக்கிறப்ப அந்த 2 நிமிஷம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது, இல்லைன்னா கருகி போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சாதம் குழம்பு ஏதாவது வச்சுட்டு நீங்கள் சைடிஸ் அந்த மாதிரி முட்டை வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.